காலையிலேருந்து வாரா பிரிட்ஜில் டிஃபன் கூட சாப்பிடாம நின்னுங்கிறாரு. வந்து 2 வார்த்தை பேசிட்டு போவா. ரவுடிங்கண்ணா பயந்துருவோமா? ஊர் வேணா உங்களை பார்த்து பயப்படலாம், நான் பயப்பட மாட்டேன். போடா பேச. ஏய், உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்குல்ல? ஊருக்குள்ள ஆளை போட்டு தள்ளுறதுக்கு எங்களை எது கூப்பிட்ட? நீயே தொடப்பு கட்டியோ முறத்தாலே அடிச்சு தொத்த வேண்டியதானே? முடியலல்ல. இப்போ போய் நீ சுல்தான்கிட்ட பேசலன்னு நினச்சிக்கோ, இன்னும் அவருக்கு எந்த விஷயமும் தெரியாது. நாங்கள் மாட்டி விட்டு அப்படியே மெட்ராஸுக்கு பஸ் ஏறி போயினே இருப்போம். அப்புறம் நீ இந்த ஊரையும் காப்பாற்ற முடியாது, உன்னையும் காப்பாற்றிக்க முடியாது. புரியுதா? இறங்கி போய் பேசு. என்ன சொல்கிற? டேய் நவுறா. நோ சுல்தான். ஏன்டா இந்த பொண்ணு முறைச்சிட்டு நிக்குது, உங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? டேய் மாத்த வாங்கடா நவுறா. நோ சுல்தான். போய் எடுத்துட்டு வா. ஜெய் சுல்தான். சாரிங்க, அவன் வேலையில் ரொம்ப சின்சியர். இந்த கலரில் ரொம்ப நான் தான் உங்களை பிடிக்கிறேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்குங்க நான் போற வர இடத்துல எல்லாம் வந்து நிக்கிறீங்க? இதோ பேசணும்னு சொன்னியாமே, பேசு. பேசு. அது வந்துங்க பேச வர பேசுங்க. அது எப்படி சொல்றதுன்னு சொல்லுங்க. அட இருங்க, சும்மா ஆங்கிரி படாட்டம். அங்க நிக்கிறானே அவன் உண்மையாவே உங்க மொரமாமனா? அவனை பாருங்களேன். இல்ல, நீங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க, அவனை எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்க மொரமாவனா என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அதுவும் இல்லாமல் இவனுங்கெல்லாம் ரவுடி பசங்க. ஒருவேளை உங்களை மிரட்டி அப்படி சொல்ல வச்சிருப்பாங்களோன்னு ஒரு டவுட். என்னங்க நீங்க மாமான்னு போய் யாராச்சும் ஏமாத்துவாங்களா? அவரே மாமா தான். அவர் அப்படியே எங்க குலசாமி காட்டு முனீஸ்வரர் ஜாட. ஓகே, இவன் அத்தை பொண்ணு எனக்கு தான். நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? இல்லைங்க, நான் போறேன். அதுக்குள்ளையா? ஏங்க ஏங்க இல்லைங்க, வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை சுத்தி போட சொல்லுங்க. உங்க பாட்டுக்கு யாரோ கூட்டிட்டு வந்து பொண்ணை காட்டிட்டீங்க, அவன் இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானா? பேசாம போறியா? என்னைக்கு ஏன் பேச்ச கேட்டிருக்கீங்க? பட்டாதான் தெரியும். என் வீட்டில் பொண்ணை வச்சுக்கிட்டு அடுத்து உங்க பொண்ணை காட்டுனா தப்பா இருக்குமா? அதான். எனக்கு தெரியும்பா, நீங்க மட்டும் இல்ல, நானும் இந்த ஊருக்காக என்ன வேணா செய்வேன். பார்த்து இருந்துக்குமா? சரிப்பா. எல்லாரும் அப்படி பசங்களா இருக்காங்க. தலையா, அவனுக்கு வேப்பா கிளம்பிட்டானுங்க. தாலுகா ஆஃபீஸில் அவனுக்கு இறங்குற விஷயத்தை சுல்தான் கிட்ட போட்டு கொடுத்தோம். அவனுக்கு தானா கிளம்பிடுவானுங்க. போடா, இந்த கூட்டத்தை எழுத்தோ பகச்சோ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கூட்டம் தான்டா கெத்து. இந்த கூட்டம் ஏன் பின்னாடி நிற்கணும்? அவன் பேர் என்ன சொன்ன? ஐயோ, மறைக்கிறாளே. வாங்கடா, அடுத்த பஸ்ல போலாம். வண்டியா? அந்த பொண்ணு அப்படிலாம் இறங்க முடியாது, வண்டி டேக்கப் ஆயிடுச்சு. டிக்கெட் எடு. என்ன பாக்குற? சரி, அத்தை பொண்ணு ஆயிட்ட, உனக்கு டிக்கெட் ஃப்ரீ. மாமன் உனக்கு கிளிக்கிழப்பு வாங்கி தரேன். எங்க சுல்தான் பக்கத்தில் உட்காரியா? போய் உட்கார் போ. என்னம்மா முறைக்கிறியா? நான் உன் முறை பையன் இல்லை தான், எவ்வளோ வேணாலும் முறைச்சிக்கோ. ஆனால் உன் ஊரு பாவம், அதையும் நினச்சிக்கோ. என்னை மறுபடி மிரட்ட வைக்காத. நான் சொல்கிறது கேளு. இந்த முருங்கா பேக்கத்தின் போய் அவர் பக்கத்தில் உட்காரு. போ, சொல்கிறல்ல, எடு. மாமனை உரசாமலே போ. என்ன பார்க்குற? திமிரு பிடிச்சது. பேகே இந்த அடி வாங்குது, கண்டிப்பாக உட்கார மாட்டான்னு தெரியுது. நம்ம எந்திரிச்சிருவோம். நீங்கள் உட்காருங்க, நான் நிற்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்?
தாங்க வேணும். ஏதோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லுங்க. உங்களை மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லைங்க. நெத்தியில் அழகான பொட்டு, மை வச்ச கண்ணு, உன் கூட முகுத்தி, அழகாக நீங்கள். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே இருக்கீங்க. தைரியமான பொண்ணு, யாருக்கும் பயப்படாமல் எவ்வளோ பேர் இருந்தாலும் போல்டாக பேசுகிறீங்க. இது எங்கள் அம்மாவோட மெட்டி. நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணுகிட்ட கொடுக்க சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். நான் உங்ககிட்ட கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. உன் அத்தை பொண்ணு பக்கத்தில் உட்காந்தனா ஷோல்டர் டச் ஆச்சு. ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி கிர்ன்னு ஆயிடுச்சு. அதுக்கு நீ உடம்பு ஃபுல்லாக தேய்க்கணும், ஏன் தொடைய மட்டும் தேய்ச்சினுக்கிற? இல்லை, ஏதோ அங்கே மட்டும் ஊசி குத்துன மாதிரி இருக்குடா. ஊசி குத்துன மாதிரி இல்லப்பா, ஊசியில தான் குத்தி இருக்கிறா. அவளை என்ன பண்ற? சும்மாடா. லவ் இல்ல, ஸ்பீட் பிரேக் வருது, அவளை எகிரி கட்டி பிடிச்சிக்கோ. போடுறா பிரேக்க. ராட்சசி. யாரா இந்த ஆபீசர்? புதுசுடா, நம்மளை பத்தி தெரியல. நம்ம கிட்டே ரூல்ஸ் பேசுற. பேச மாட்டாடா. நாளைக்கு சைன் பண்ணலன்னா குடும்பத்தோட தூக்கிடு. சரிண்ணே. பாய் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம். எதுக்கு தேவையில்ல வேலை பார்க்கல? நிறுத்தியா வண்டிய? என்ன நீ பாட்டு சொல்லாமல முரட்டு வந்துட்டேன். இது உனக்கு நியாயமா இருக்கா? இன்னும் இந்த ஊர்ல இருக்க என்னையா இருக்கு? வெளியூர்ல இருந்து ரவுடிங்களா இறக்கிருக்காங்க. ஜெய்சீலனை கண்டிப்பா கொண்டுருவாங்க. எப்பயா? எப்ப? ராத்திரிலே பிள்ளைய பதிக்குது அழுகுதியா. வீட்டில் ஒரு பருக்கு அரிசி இல்லை. இதை பார்த்துட்டு எந்த அப்பனாலையா சும்மா இருக்க முடியும்? அட போய நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. நான் சின்ன வயசுல இருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன். இங்கிருந்து பார்த்தா 4 பக்கமும் பச்சை பசேல்னு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா இங்க 4 வருஷமா விவசாயமே நடக்கல. நான் அதனால சாமி கிட்ட வேண்டி சத்தியம் பண்ணியிருக்கேன். ஊர்ல மறுபடியும் விவசாயம் நடக்கணும், இந்த இடமெல்லாம் பச்சை பசேல்னு தெரியணும், இங்க விளைஞ்ச நெல்லைத்தான் என் கல்யாணத்துல சாப்பாடா போடணும். ஓகேங்க. அதை விளைய வச்ச ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். நீங்க தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் என் சத்தியத்தை தாண்டி வரமாட்டேன். நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. ருக்மணி, என்னங்க இது? சின்ன புள்ள மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன் தாண்டி வர முடியாதுலாம் சொல்கிறீங்க. ஏதோ எனக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகணும், ஒரு சுந்தர் பிச்சை ஆகணும், இல்லை ஒரு பில்கேட்ஸ் ஆகணும்னு சொல்லுங்கள். உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். நான் அப்படிங்க விவசாயம்லாம் பண்ண முடியும்? உங்களுக்கெல்லாம் விவசாயம் ஒதுக்கப்பட்ட வேலையாவே தெரியுதுல்ல? நீ சொன்னியே பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ்னு, அவங்களுக்கும் உனக்கும் சேர்த்துதான் எங்கேயோ ஒரு விவசாயி அவன் புள்ளைய கூட பட்டினி போட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கான். மண்ணுல கால் படாம மேல வெயில் படாம என்ன விலை வேணாலும் கொடுத்து சாப்பாட்டையும் தண்ணியையும் வாங்கிடலாம்னு நினைக்கிற உங்களுக்கெல்லாம் விவசாயி ஒன்றும் இல்லாதவனாதான் தெரியவா?
உங்கள் பிரச்சனை ஜெயசீலன் இல்லை, உங்களோட பிரச்சனையே வேற. என்ன சார் சொல்கிறீங்க? உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கிராமத்தை வச்சு ஒரு பெரிய வியாபாரமே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை உங்கள் நிலம் இல்லை, அதில் இருக்க வளம் இரும்பு தான். இந்த மலையிலையும் உங்கள் நிலத்திலையும் அவ்வளவு இரும்பு தாது கொட்டி கிடக்கு. உங்கள் நிலத்தை கேட்டால் நீங்கள் தரமாட்டீங்க, எடுத்தா போராட்டம் பண்ணுவீங்க. இது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் ரவுடிசங்கிற பேர்ல உங்களெல்லாம் இவ்வளவு நாளா விவசாயம் பண்ண விடாம தடுத்து உங்க நிலம் விவசாயத்துக்கு தகுதி இல்லாத தரிசு நிலம்னு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி இன்னொரு 6 மாசத்துல உங்கள்கிட்ட உங்க நிலத்தை பிடிக்கிடுவாங்க. நான் அப்பயே சொன்னேன், பகுமானமா பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம். இப்ப வெறுங்க ஏதோ நக்கிட்டு போனோம். கம்னாடி வாய்க்கல் விடா. சோறு போட்ட நிலத்தை விற்கிறது அப்பயா தலை விற்கிற மாதிரி மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு. யோ மீச, நான் உள்ளத பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் வேற என்ன வழி இருக்கு? இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க எப்படி உங்க நிலமெல்லாம் விவசாய நிலம் இல்ல தரிசு நிலம் தான் நிரூபிக்க பாக்குறாங்களோ, அதே மாதிரி நீங்களும் உங்க நிலமெல்லாம் விவசாய நிலம் தான், அதுல எல்லாமே விளையும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு நீங்க எல்லாம் உடனே இறங்கி உங்க நிலத்துல விவசாயம் பண்ணியே ஆகணும். அதுவும் இன்னொரு 6 மாசத்துக்குள்ள. நீங்க போராட்டம் பண்ணாலும் உங்க நிலம் உங்களுக்கு கிடைக்காது, கோர்ட்டுக்கு போனாலும் உங்க கேஸ் நிக்காது. நானும் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் தான், அதான் மனசு கேட்கல. என் உசுரே போனாலும் பரவாயில்லன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். உங்க நிலத்தை நீங்க காப்பாத்திக்கங்க. வாயா. எங்களை வாழ விட மாட்டேங்கிறீங்களேடா. என் பிள்ளை போச்சு, என் புருஷன் போனோம், இப்ப இந்த மண்ணும் பயிர் போட இருக்கு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஏயா வலிய மறிச்சு நிக்கிற? ஐயா கருப்பா, ஏயா காத்துக்கிட்டு இருக்க? புள்ளைய பறி கொடுத்துட்டு ஆத்மா காதல விழுகலையா? வாயா வந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாத்தையா. அவனை வெட்டி சாயா. ஏதாவது செய்யா, ஏதாவது செய்யா, ஏதாவது செய்ய.